ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரண்யா கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நாங்கள் ஓட்டு போடுறதுக்காக ஊருக்கு போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னா நான் ஃபஸ்ட்டு என்ட்ரி கொடுக்கல, மணி ஆகிடுச்சுனுக்காக கிளம்பி போயிட்டோம். சரி காரில் போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அதனால தான் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இப்படி கொடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எப்படி இருக்குது என்னன்னு சொல்லுங்கள். ஓட்டு போடுறதுக்கு யார் யார் சொந்த ஊருக்கு போனீங்க, இல்லை ஓட்டு உங்களுக்கு அங்கேயேவா ஊர்லையே இல்லைப்பா அப்படின்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு ஓட்டு கும்பகோணத்தில், அதனால் நான் கும்பகோணத்துக்கு போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓட்டு போகிறதுக்காக சொந்த ஊருக்கு போயிட்டுருக்கோம். எங்களுக்கு ஓட்டு லிஸ்ட்டு மாற்றலை, நாங்கள் மாற்றாமே இருக்கோம். சரி ஒரு நாள் லீவு தானே அப்படியே போயிட்டு வரலாம் அப்படின்ட்டாவ கிளம்புனோம். அது என்னென்னா மறுநாள் தம்பிக்கு ஸ்கூலாக போயிடுச்சு. இல்லைனா 3 நாள் ஹால்ட்டை வச்சுருப்போம். மறுநாள் ஸ்கூலும் ஆகிடுச்சு. தம்பிக்கு ஸ்கூலும் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டோம். அதனால் நைட்டே ரிட்டன் இப்போ காலையில் போனோம், நைட்டே ரிட்டன் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக ஜாலியாக போச்சு. எப்படி ஜாலியாக இருந்ததா என்ன உங்களுக்கு அப்படின்னு சொல்லுங்கள். எல்லாருக்கும் ஓட்டு போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓட்டு போடாதவங்க போய் போட்டுட்டு வந்துடுங்க. இப்போ எப்படி என்னான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஜாலியாக இருந்ததா உங்களுக்கு, எப்படி போர் அடிக்காமல் இருந்ததா, என்டர்டைமாக இருந்ததான்னு பாருங்கள். என் வீடியோவை பார்த்துக்கிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். பச்சை பச்சைன்னு அந்த யூடியூப் சேனலில் தான் இருந்தாங்க, நாற்று நடவுன்னு சொல்லுவாங்களா, அதெல்லாம் செஞ்சுருந்தாங்க. இந்த இடம் நல்லா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாகவே வயல் தான். நல்லாயிருக்கும், பார்க்க நல்லாயிருக்கும். எனக்கு எங்கே போனாலும் வேடிக்கை பார்க்குறதுக்கு பிடிக்கும். கார்லேயோ பஸ்லேயோ இந்த பைக்கில் போனால் சூப்பராக எனக்கு பிடிக்கும். நல்லா வேடிக்கை பார்ப்பேன். நல்லா வேடிக்கை பார்க்குறதுக்கு கொஞ்சம் பிடிக்கும். அதனால் வேடிக்கை பார்ப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருந்தது என்னன்னு சொல்லுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்னு வீடியோ ஊருக்கு போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா லென்த்தாக போவோம் வீடியோ. எனக்கு என்னென்னா ஊர் ஒரு 40லேருந்து 50 கிலோமீட்டர் இருக்கும். அதனால் எப்படின்னு தெரியல. ரொம்ப தூரம் நான் எடுக்கலை, சும்மா ஷார்ட்டாக தான் எடுத்துகிட்டு ஃப்ரெண்ட்ஸ் விட்டுட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ காலையில் சாப்பிட்லன்னு சொன்னேன்னா, அதனால் கடையே இல்லை. நாங்கள் பைபாஸ் ரோட்டில் போயிட்டோமா, ஃபுல்லாகவே பைபாஸ் ரோட்டில் போயிட்டோம். சுத்தமாக கடை இல்லை. அப்புறம் நொங்கு கடை இருந்தது. நொங்கு இந்த இதுமாரி கடையில் வச்சுருந்தாங்க. இளநீ அந்த மாதிரி இருந்தாங்க. இளநீ ஆனால் பார்த்தோம், இளநீ ஆளுக்கு ஒன்று குடிச்சிடலான்னு பார்த்தோம். இளநியே கிடைக்கல. சரி நொங்கு தான் நெடுவாக போட்டிருந்தாங்க, ரோட்டில் போட்டிருந்தாங்க. சரி நொங்கு வாங்கிட்டு வாங்கங்க பசிக்குதுன்னு. அப்புறம் நொங்கு வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு காரை நிப்பாட்டினாங்க. அப்புறம் நொங்கு வாங்கிட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆளுக்கு 2 நொங்கை சாப்பிட்டுட்டு பாக்கி வச்சுருக்கோம் பாருங்கள். போகிற வழியில் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு வச்சுருக்கோம் பாக்கெட்டு கவரில். நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அந்த போகிற வழியில் சாலியமூலம் பைபாஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல வச்சுருந்தாங்க. நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஊருக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஊருக்கு வந்துட்டு பசங்களை வீட்டில் விட்டுட்டு நாங்கள் ஓட்டு போட போயிட்டோம். ஓட்டு போட கிளம்பிட்டோம். லேட்டாகிடும்னுட்டு ஓட்டு போட கிளம்பிட்டோம். ஏன்னா 11 மணி ஆகிடுச்சு நாங்கள் இங்கே வரத்துக்கு. அப்புறம் 11:30க்கு வந்துட்டு தண்ணிலாம் குடிச்சிட்டு கிளம்பி அப்புறம் டீ போட்டு குடிச்சிட்டு அப்புறம் கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 12 மணிக்கெலாம் கிளம்பிட்டோம். 12 மணிக்கு ஓட்டு போட்டுட்டு 12:30க்கெலாம் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா உங்களுக்கு வீடியோ எடுக்கக்கூடாதுன்ட்டாங்க. அங்கே வீடியோ எடுக்கக்கூடாது, ஃபோனு ஆன் பண்ணாதீங்க, ஃபோன் சைலன்ஸில் போட்டு வைங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால் சைலன்ஸில் போட்டேன். ஓட்டு போட்டுட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதான் நான் சொன்னேன், உள்ளே அலோடு கிடையாதுன்னு சொல்லிட்டேன். உள்ள அலோடு இல்லைன்ட்டாங்க போலீஸ்காரவங்க. ஃபோனே சைலன்ஸில் போடுங்கன்ட்டாங்க. அதனால் வீடியோ எடுக்கலை, ஒன்றும் எடுக்கலை. கூட்டமாக இருந்தது ரொம்ப. வேறு நான் போகிற நேரம் கூட்டமாக இருந்தது. அப்புறம் கடையில் நிப்பாட்டியிருந்தாங்க. கடையில் காய்கறி வாங்கிட்டு, மணி ஆகிடுச்சு, காய்கறி ஏதாவது வாங்கிட்டு கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னோம். அப்புறம் கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு ஓட்டு போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குது பாருங்கள். ஓட்டு போட்டுட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓட்டு உள்ளே அங்கே வீட்டில் எனக்கு இது பண்ண முடியல, லேட்டாகிடும்னுட்டு இப்போ ஓட்டு போகிறதுக்காக அப்புறம் தம்பியை விட்டு எடுக்க சொன்னேன், வீடியோ எடுக்க சொன்னேன். பாரா வீடியோ எடுறா அப்படின்னு ஓட்டு போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓட்டு போட்டுட்டு ஈவினிங் போல் கிளம்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கிளம்புன பிறகு பார்க்கலாம். இப்போ கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஈவினிங் போல் கிளம்பியாச்சு. கிளம்பிட்டு நாங்கள் போகிற வழியில் சரி பார்த்து இது பண்ணிக்கலான்னுட்டு போகிற வழியிலே கிளம்பி போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா தம்பிக்கு ஸ்கூல் இருக்குது, மறுநாள் ஸ்கூல் இருக்குது சொன்னேன். அதனால் என்ன பண்ணிட்டோம், கிளம்பிட்டோம். காலையில் போனோம், காலையில் கிளம்புனோம். அப்புறம் மதியானம் சமைச்சு சாப்பிட்டுட்டு சாயங்காலம் கிளம்பிட்டோம். ஒரு 5:30 மணியை போல் கிளம்பிட்டோம். 5:30 இருக்கும் கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். 5 மணிக்கே வெயில் எப்படி அடிக்குது பாருங்க, கொளுத்துது வெயில்.
செம வெயில் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே தான் கொஞ்சம் ஓரளவு இதாக இருக்குதுன்னு பார்த்தா அங்கேயும் செம வெயிலாக இருக்குது. மண்டை கொளுத்துது, போட்டு தாக்கி விட்டுமா வெயில். தாகம் தண்ணி குடித்தாலும் தாகம் அடங்க மாட்டேங்குது. அதனால் கொஞ்சம் பரவாயில்ல. கூலிங்கி ரொம்ப எதுவும் சேர்த்துக்கிறது இல்லை. கூலிங்கெலாம் தண்ணி குடித்தோம்னா ஒத்துக்காது. அந்த வேர்வை சளிம்பாங்கள்ல, அந்த வேர்வை சளியோடு அதுவும் வேறு சேர்ந்துக்குச்சுன்னா அது வேறு தலை எனக்கு வலி வந்துடும். அதனால் நான் ஃப்ரிட்ஜு தண்ணியை ரொம்ப குடிக்க மாட்டேன். கூல்ட்ரிங்க்ஸும் வந்து கூலிங் இல்லாமல் குடிப்பேன். அதனால தான், அதுக்காக தான் நான் இளநீ குடிச்சிப்பேன். அவங்கெல்லாம் கூல்ட்ரிங்க்ஸ் குடித்தாலும் நான் இளநீ குடிச்சிப்பேன். இளநீ குடித்தாலும் ஓரளவு நல்லாயிருக்கும். அதனால் தண்ணி நிறையா குடிங்க ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி, இளநீ, தடுப்பூசணி அந்த இதெல்லாம் நிறையா குடிங்க. இந்த வெயிலுக்கெல்லாம் கொஞ்சம் குளிர்ச்சி, உடம்பு குளிர்ச்சியாக இருக்கும். நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உடம்பு கொஞ்சம் இதாக இருக்கும். அதனால் இப்போ வந்து ஊருக்கு போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஊர்லேருந்து வந்தாச்சு. ஊருக்கு போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். டைம் ஜாலியாக போணுச்சு, ஆனால் டயர்டாக போயிடுச்சு. காரில் போயிட்டு வரதுக்கிட்டையும் ஒரு மாதிரி டயர்டாக போயிட்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஊருக்கு போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஊரை பக்கம் வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஓட்டெல்லாம் போட்டு எல்லாம் போட்டுட்டு வந்தாச்சு. எவ்வளோ ஃபேஸே டயர்டாக இருக்குது பாருங்கள். காலையில் போயிட்டு வந்தேன்னா காரில் போயிட்டு வரதுக்கு அசந்து போயிடுது ஃப்ரெண்ட்ஸ். காலையிலேயே இப்போ இது பண்ணுறதுல டயர்டாக போயிடுது. இப்போ வந்து ஓட்டெல்லாம் போட்டுட்டு நல்லா வெற்றிகரமாக ஓட்டெல்லாம் போட்டு வந்துட்டோம். மணி 8, 8:30 ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வரத்துக்கு. அதுக்கப்புறம் டிஃபன் செய்யணும், நைட்டு டிஃபன் செய்யணும். அப்புறம் சரின்னு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் பாருங்கள், ஓட்டு போட்டுட்டு சூப்பராக வெற்றிகரமாக வந்தாச்சு. ஜாலியாக சூப்பராக போச்சு ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். டேக் கேர், பாய்.